டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினேஷன் 2024 ஜூலை 16 நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த क्वेश्चन பேப்பர்ல இருந்து blood relations அப்படிங்கிற டாபிக்ல இருந்து क्वेश्चन கேட்டிருக்காங்க. அந்த क्वेश्चनோட சொல்யூஷன் என்னங்கிறது இப்ப பார்த்தலாம். கவனிங்க. PQRST மற்றும் U ஆகியோர் ஒரு குடும்பத்தின் 6 உறுப்பினர்கள். அவர்களில் 2 திருமணமான தம்பதியினர். T என்பவர் ஒரு ஆசிரியர் மற்றும் அவர் R மற்றும் U வின் தாயாரான மருத்துவரை மணந்து கொண்டுள்ளார். இத ஃபர்ஸ்ட் நான் எழுதிறேன். முதல்ல யாராவது இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா PQRST U மொத்தம் ஒரு 6 பேர் இருக்காங்க. இதுல T என்பவர் ஒரு ஆசிரியர். T என்பவர் ஒரு ஆசிரியர். அவர் T என்பவர் ஒரு ஆசிரியர் பகுதி எழுதிக்கலாமா? T என்பவர் ஒரு ஆசிரியர். அவர் R மற்றும் U இன் தாயாரான மருத்துவரை மணந்து கொண்டார். அப்ப இவர் ஒரு ஆண். எப்படி? இவங்க R மற்றும் U வின் தாயாரான, தாய்னா ஃபீமேல் தான் இல்லையா, இவருடைய தாயாரான மருத்துவரை மணந்து கொண்டுள்ளார். புரியுது இல்லைங்களா? அப்போ Tங்கிறது ஒரு ஆசிரியர், இவர் R மற்றும் U வின் தாயாரான மருத்துவரை மணந்து கொண்டுள்ளார். அப்ப இவங்க 2 பேத்துக்கான குழந்தைகள் தான் R and U. ஓகேங்களா? இவங்க மருத்துவர், இவங்க ஆசிரியர். ஓகேங்களா? Q என்பவர் ஒரு சட்ட வல்லுநர், மேலும் P ஐ மணந்து கொண்டுள்ளார். இங்க எழுதிக்கலாம். Q என்பவர் ஒரு சட்ட வல்லுநர், இவர் P ஐ மணந்து கொண்டுள்ளார். P என்பவருக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு பேரன். அப்ப இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லையா? அப்ப இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஓகேங்களா? இதுல யார் ஹஸ்பண்ட் யார் ஒய்ஃப்ங்கிறது பாத்துக்கலாம். இவங்களுக்கு வந்து ஒரு பேரன் மற்றும் ஒரு மகன். இவங்களுக்கு ஒரு மகன் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பேரன் இருக்காங்க. சோ இதுதான் விஷயம். அப்ப இவங்களை எங்க பிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, இவங்களுடைய மகன் இவங்களுடைய பேரன், இந்த பேர்த்துல யார் ஒருத்தர் பையன் ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்லுங்களேன். அப்போ Q என்பவர் ஒரு சட்ட வல்லுநர், இவர்களுக்கு ஒரு மகன், அவங்களுக்கு ஒரு பேரன். இந்த இடத்துல யார் ஒருத்தர் பையன் ஒரு பொண்ணு. சோ இவங்களுக்கு ஒரு மகன் இருப்பாங்க, ஒரு பேரன் இருப்பாங்க. சோ இவங்களுடைய மனைவி தான் யாருங்க? P. டபுள் லைன் போடுறதுல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அர்த்தம், சிங்கிள் லைன் போட்டா பிரதர் அண்ட் சிஸ்டர் அர்த்தம். ஓகேங்களா? ரைட். P ஒரு மகன் ஒரு பேரன் உள்ளனர். 2 திருமணமான பெண்களில் ஒருவர் வீட்டில் இருப்பவர். 2 திருமணமான பெண்களில் ஒருவர் வீட்டில் இருப்பவர்னா இவங்க தான் வீட்டில் இருப்பவர். ஏன்னா இவங்க மருத்துவர் இல்லையா? அப்ப இவங்க தான் வீட்டில் இருக்கிறவங்க. சோ அடுத்தது மற்றும் அந்த குடும்பத்தில் ஒரு ஆண்